மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல பார்க்க போறோம்? அரசியல்ல இப்போ ரொம்பவே எல்லா விஷயமும் பயங்கர காரசாரமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. அந்த வகையில சீமான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மேடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்தந்த மேடைகள்ல ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளையும் ஒரு ஒரு விதமான பொய்களையும் சொல்லி பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்காரு. சோ அந்த வகையில சீமான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல் இயக்கம் அப்படிங்கிற ஒரு மாநாட்டுல போயிட்டு கல் குடிச்சு காமிச்சிருக்காரு ஸ்டேஜ்லயே. அது மட்டும் இல்லாம அவர் குடிச்சதும் இல்லாம ஒரு சின்ன குழந்தைக்குமே அதை கொடுத்திருக்கிறதா ஒரு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அதாவது தமிழ்நாடு பனையேறும் தொழிலாளர் பாதுகாப்பு இயக்கமும் தமிழ்நாடு கல் இயக்கமும் இணைந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாநாட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாநாட்டுல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல் குடித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னப்பா இந்த விவகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கல் இறக்கிறதுக்கு சட்டவிரோதம் அப்படின்ற மாதிரி இருந்து, ஆனாலும் கல் இறக்கணும், கல்லுன்றது நம்முடைய தமிழ்நாடுடைய பாரம்பரிய அது ஒரு பானம், குடிபானம், அதனால அதை இறக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல்வேறு அரசியல் கட்சிகள் என்ன பண்றது வலியுறுத்துது. அதுல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதற்கு ஆதரவா தெரிவித்துதான் கல் குடிச்சாரு. சரி, ஓகே, அந்த மாநாட்டுல இவர் போய் கலந்து கொண்டு பேசினாரு, ஓகே. ஆனா இருந்தாலும் எதுக்கு கல் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கு. இது இல்லாம அந்த போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு கை குழந்தைக்கும் கல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதுல என்ன விஷயம் நம்ம சீமான் அவர்கள் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் நாளடைவில், அதாவது அவருடைய சிஎம் ஆயிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவாரா, கடைகள் அவரே வைப்பாரா, வச்சு என்ன பண்ணுவாரா, அவரே கடையை வாடகை கொடுவாரா. 50 ரூபா, 100 ரூபாய், 20 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாரா, வாடகை விடுவாரா. ஏன், இவருதான் சிஎம் ஆயிட்டார்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசோட குடிபானமா நீங்க அறிவிச்சிடலாமா, அதுக்கு எதுக்கு நீங்களே கடை வைக்கணும், நீங்களே அதுக்கு வாடகை விடணும், அதுல கூட நீங்க சம்பாதிச்சு அதுல நீங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டுதான் இவர் வாழ்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நடக்காது, அது அப்பாற்பட்ட விஷயம். கூடிய விரைவில் இது கல் இறக்கணுங்க, இந்த கல் எல்லாருக்கும் கொடுக்கணும், மதுபானத்தை நிப்பாட்டிட்டு கல்ல என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. இது கூடிய விரைவில் நடக்கணும் அப்படின்றத நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதன் மத்தியில் அந்த குழந்தைக்கு எதுக்கு கல்லு கொடுக்கணும்? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, இந்த மாதிரி ஒரு மாநாட்டை சீமான் அவர்கள் ஆதரிக்கிறாரா, குடிக்கிறத ஆதரிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. என்னதான் கல்லு நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு, அது கை குழந்தைகளுக்கு அது பேராபத்தை விளைவிக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்ல. குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயத்தை, அதாவது குழந்தையிலேயே குடிப்பழக்கிறத உண்டு பண்றது யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு மேல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து ஒரு சில நெட்டிசன்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி சீமான் அவர்கள் குடிப்பழத்துக்கு அடிமையானவர், நிறைய பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா அவர் குடிச்சிட்டு வளர்றாரு அப்படின்ற பேட்டிலாம் சமீபத்துல போயிருது. சோ அந்த விவகாரத்துல இப்போ டைரக்டா இந்த கல்லு குடிக்கிறதுலயும், கல்லுக்கா பதில் நீங்க வேற எதனா மதுபானம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு அது ஒரு பவரா இருந்திருக்கும். கல் அவருக்கு இந்த யானைக்கு எறும்பு கடிச்ச மாதிரி தான் அவருக்கு போதை இல்லை, ஃபுல் பீர் அடிச்சும் என்னமா கவிதை சொல்றீங்க, சீமான் அண்ணனுக்காகவே கவிதை சொல்றாங்க நம்ம நிரோஷா. அந்த மாதிரிதான் அவருக்கு கல்லு குடிச்சது இல்ல. இதனால நெட்டிசன்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த விவகாரத்தை வைரல் ஆக்கின்னு வராங்க. கல்லுக்கா பதில் நீங்க அந்த இடத்துல வேற எதனா ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எதனா கொடுத்துருக்கணும்ப்பா, வேற எதனா கொடுத்துருக்கணும். நீங்க கல்லு கொடுத்தீங்க, அண்ணனுக்கு பாருங்க போதையா ஆகல, வேற எதனா கொடுத்தீங்கன்னா போதையா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் பதிவுகளை போட்டுறாங்க. எதுவா இருந்தாலும் இந்த மாநாட்டுல கை குழந்தைக்கு அந்த கல்லு கொடுத்தது மிக 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 தவறு. அது புகாருக்கு உட்பட்டு அது விசாரணை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் கோரிக்கைகள் எழுப்பிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதாவது சீமான் செய்யறதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் தெளிவாதான் பண்றாரு. அவரை பத்தி பாக்குற பேசுற நம்ம தான் பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவரோட நாலேஜுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்றதே அவர் நமக்கு புரியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ கை குழந்தைக்கு கல் கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆனா அதை அந்த நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது இல்ல, அங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் வேட்பு மனுக்கள் தாக்கல் செஞ்சு இப்போ அதுக்கான ஒரு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் வாக்கு சேகரிப்புல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க.
சோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எல்லாருமே வீதி வீதியா போயிட்டு வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த வகையில வாக்கு சேகரிக்கும் போது ஒரு பெண் கிட்ட போயிட்டு அவங்க வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க, பெரியார பத்தி வந்து நீங்க எல்லாம் வந்து தப்பா பேசுனீங்க, அவதூறா பேசுனீங்க, எந்த மூஞ்ச வச்சுட்டு வந்து ஓட்டு கேட்கறீங்கன்னு சொல்லி அந்த பெண் வந்து சர மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா வந்து எல்லா விஷயமும் கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து விலகிடும் அப்படின்னு வந்து உண்மை விலகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ஓட்டு கேட்டு வரும்போது போடுறேன்னு சொல்லி நம்மளும் கையெழுத்து கும்பிட்டு விடாம இந்த மாதிரி நம்ம சரமாரி கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நாளைக்கு எந்த விஷயத்த பேசாம அவதூறு பரப்பாம இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட விளக்கம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. எல்லாருமே வந்து வேட்பாளர்கள் அப்பவே நிக்க வச்சு கேள்விகள் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னன்னா நாம் தமிழர் கட்சி சார்பா யாரு நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதாலட்சுமி ஆமா. நிக்கிறாங்க. இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா திருமகனார் ஈவரா இறந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஈவி.கே. சிலங்கோவன் இருந்தாரு. அவரு இறந்துட்டு இப்ப இடைத்தேர்தல் நடக்க போகுது. பிப்ரவரி 5ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடக்க போகுது. 8ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பேக் வாங்கிட்டாங்க. நாங்க நிக்கல, தேர்தல் நிக்கல. ஆனா இருந்தாலும் சீமான் வந்து என்ன பண்றாரு, நிக்கிறாரு. சைலண்டா பின்னாடி என்ன பண்றாருன்னா, எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கதவையும் அதிமுக கதவையும் தட்டினாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனா உண்மையிலே தட்டுனாரா இல்லையா அப்படின்றது வந்து இன்னும் பொதுவெளியில பொது மேடையில இன்னும் வரல. ஆனா நம்பத்தக்க தகவல் தான் சொல்றது, பாஜக கதவையும் அதிமுக கதவையும் தட்டிருக்காரு ஆதரவுக்காக அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப வேட்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா விறுவிறுப்பா வந்து என்ன பண்றாங்க, பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. இதுக்கு வந்து பிரச்சாரம் பண்றது வந்து டைம் ரொம்ப 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 கம்மி. கிட்டத்தட்ட அப்படி இப்படி நீங்க கணக்கு கூட்டி இப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு 10 நாள் 13 நாள் இப்படிதான் இருக்கு எலெக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு. அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணணும், எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடணும் அந்த தொகுதிக்குள்ள. அப்படி கவர் பண்ணிடும் போது, கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி கேட்ட என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து சீதாலட்சுமி வந்து ஓட்டு கேட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டுருங்கம்மா, உங்களுக்கு வந்து விடிவு காலம் வரும். அண்ணன் தமிழன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக எப்படி இல்ல போறாரு அப்படின்னு அவங்க வந்து நறுக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. பெரியார் மண்ணுல வந்து பெரியார பத்தி தப்பா பேசிட்டு எந்த தைரியத்துல நீ நிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி என்ன பண்ணிருக்காங்க, கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க கேட்ட உடனே கூட இருந்தாரு பாத்தீங்களா ஒருத்தர், அவரு என்ன பண்ணினாரு, பதறி போய் நீங்க கேக்குறது கரெக்ட் தான், அதெல்லாம் நான் தப்புலாம் சொல்ல வரல, ஆனா இப்ப டைம் சரியில்லை, டைம் எங்களுக்கு இல்ல, இந்த நாட்களுக்குள்ள நாங்க பிரச்சாரத்தை என்ன பண்ணோம் முடிக்கணும், அதனால அமர என்ன பண்ணலாம் பேசலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வாங்க, இல்ல உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, இல்ல நீங்களே வாங்க ஒரு இடத்துக்கு வாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் இந்த விவகாரத்தை பேசி முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பெரியாரை பற்றி இழிவா பேசிட்டு எந்த தைரியத்தில் இவர் போய் அந்த இடத்துல நிக்கிறாரு அப்படின்ற, எந்த கட்சிகள் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் அந்த இடத்துல நீங்க டெபாசிட் இழக்க போறீங்க அப்படின்றதான் எழுதி வச்ச ஒரு உண்மையா இருக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் டெபாசிட்னா அவங்க என்ன பண்ண வாங்கணும். ஆனா இங்க போற போக்க பாத்தீங்கன்னா டெபாசிட் அவங்களுக்கு கிடைக்காது போல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரை பற்றி இழிவா பேசிட்டு இந்த பெண்மணி இவங்க கேட்டிருக்காங்க. இது போல எத்தனை பெண்மணிகள் கேட்க போறாங்க, எத்தனை பேர் வந்து இவங்கள சரமாரியா வந்து கேள்விகள் மேல கேள்வி கேட்டு தடை பண்ண போறாங்க, இந்த ஏரியாவுக்கு வராதீங்க, எங்க வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தடை பண்ண போறாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இருந்தாலும் சீமானவர்கள் இந்த பெரியார் மண்ணுல பெரியாரை பற்றி இழிவா பேசிட்டு, ஏன்னா ஒரு நாவு வந்து என்ன பண்ணும்போது அடங்கவே மாட்டேங்குது, திரும்ப 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 பெரியாரை பற்றி இழிவா பேசிட்டே இருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்க போகுது அப்படின்றா. இது இடையில வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பிரபாகருடனோட போட்டோ பிடிச்ச விவகாரமும் வெளியே வந்துருச்சு. சோ முகத்திலேயே கிழின்னு கிழிச்சுட்டு இருக்காங்க சீமானவர்களை. இந்த கிழின்னு கிழிக்கிற டைம்ல இடைத்தேர்தல் இவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்ப சீமான் கிட்ட வந்து பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கேட்கும் போது கூட அந்த போட்டோவை பத்தி கேட்கும்போது அவர் வாய் திறக்காம போயிட்டாரு. எல்லாத்துக்குமே வந்து விளக்கமா கொடுக்கிற ஒரு சீமான் இந்த விஷயத்துக்கு வந்து அவ்வளவு பிரஸ் மீட் முன்னாடி வந்து கேள்வி கேட்கும் போது அதை பத்தி பேசாம வாய் திறக்காம போயிட்டாரு. சோ அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் சொல்லலாம். சோ இப்ப நாம் தமிழர் கட்சி அவங்க பங்குக்கு பண்ணிட்டாங்க, பாஜக எதுவும் பண்ணாம இருப்பாங்க, எதுவும் பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்க பேசுவாங்க, ஏன் பேசாம இருக்க மாட்டாங்க. ஆமா. சோ அந்த வகையில அவங்களும் பேசியிருக்காங்க. அந்த கோமியம் அண்ணாமலை அந்த விஷயத்துல வந்து தமிழிசையே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் கோமியத்தை வந்து குடிச்சா என்ன நல்லது இல்லையா, அது உடம்புக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசியிருக்காங்களாம். சோ அது என்ன விஷயம்? ஆயுர்வேதத்துல வந்து கோமியத்தை வந்து மருந்தா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்துல சிறந்து விளங்குன டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி காமக்கோடி ஐஐடி இயக்குனர் காமக்கோடி என்ன பண்ணாரு, கோசாலை பூஜையில நடக்கிற அந்த பூஜையில என்ன பண்ணாரு, கோமியத்தை குடிச்சா வந்து எல்லா நோய்களும் தீரும், அதுல வந்து எந்த வித மாற்று கருத்துல எங்க அப்பாக்கே அந்த சோதனை இருந்து கண் கூட நான் பார்த்திருக்கேன்
அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. இதற்கு கண்டனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரிவிச்சாங்க. கோமியத்தை போய் குடிக்க சொல்றாங்களே, இவங்க எல்லாம் எந்த கல்லூரியில போய் படிச்சாங்க? இந்த படிப்பை படிச்சுட்டு, அதாவது கோமியத்தை குடிச்சா உடம்புக்கு நல்லது மருந்து அப்படின்னு சொல்றதுக்கா இந்த படிப்பை படிச்சுட்டு இந்த பதவிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வச்சுக்கிறாங்க. இதற்கு ஆதரவா வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு, இறங்கி வந்தாரு. சரி, இந்த பிரச்சனை இப்படியோ முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனா இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, புது பகீர் கிளப்பி இருக்காங்க. ஆயுர்வேதத்துல மாட்டு கோமியத்தை மருந்தா யூஸ் பண்றாங்க நாங்க. அப்ப எப்படிங்க நீங்க மருந்து இல்லைன்னு சொல்லுவீங்க? எனது உணவு எனது உரிமை, மாட்டுக்கறி எனது உணவு எனது உரிமைன்னு எல்லாரும் வாய்ஸ் அவுடலா பேசுறீங்கல்ல, அப்ப மாட்டு கோமியத்தை மட்டும் எதுக்கு நீங்க வந்து இந்த அளவுக்கு இழிவா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு டாக்டரேட் முடிச்சிருக்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்காக்கு மாட்டு, அதாவது உடம்புல இருக்கிறதும் உடம்புல இருந்து வெளியே கழிவா வர்றதுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தன்னுடைய கண்டனங்களை வந்து என்ன பண்ணிருக்கு தெரிவிச்சிருக்கு. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன பண்ணிருக்காரு, கழிவுகளுக்கும் உணவுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க. இப்ப அவங்க டாக்டரா இருக்காங்க. இந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல. மாடுல இருந்து வர கழிவு தாங்க அந்த மாட்டு கோமியம். இந்த மாட்டு கோமியத்தை குடிச்சா நிறைய தீங்கு விளைவிக்கும் நோய்கள் வரும். இந்த மாட்டு கோமியத்துல 40 வகையான பாக்டீரியாக்கள் இருக்குதுன்னு இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையம் வெளியிட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொல்றாங்க, ஆயுர்வேதத்துல அந்த வந்து மருந்தா யூஸ் பண்றோம், அது ஆய்வு நடத்திருக்காங்க. ஏங்க உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃபுங்க தான் நான் சொல்றாங்க, இத மாட்டு கோமியத்தை குடிச்சா தீங்கு விளைவிக்கிற நோய்கள் வரும், கிருமிகள், அதுல 40 வகையான பாக்டீரியாக்கள் இதுல இருக்கு, அதனால குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிஞ்சிச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இப்ப புது வகையா ஆயுர்வேதத்துல இவங்க என்ன பண்றாங்க, மாட்டு கோமியம் இருக்குன்றாங்க. சரி, இவங்க ஆயுர்வேத டாக்டர் தானே, இவங்க கிளினிக்ல என்ன பண்ணணும், எல்லா மருந்து மாத்திரையும் எடுத்துடணும். ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், கோமியத்தாலான மாத்திரை, கோமியத்தாலான மருந்து, கோமியத்தாலான ஊசி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, கோமியத்துல உண்டு பண்ணது மட்டும் நீங்க வைங்க. எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து பொழைச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம ஏத்துக்கலாம். இப்போ ஒரு வந்து மலேரியா பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும். ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணும், கோமியத்தாலேயே ஆன எல்லா மருந்தும் அவங்க கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தவருக்கு மலேரியா போயிடுச்சுன்னா இவங்க சொல்றது உண்மைப்பா, மாட்டு கோமியத்துல உண்மையிலேயே வந்து மருத்துவ குணம் இருக்கு, அதனால எல்லாருக்கும் மாட்டு கோமியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளும் சொல்லிக்கிறோம், நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஆயுர்வேதத்துல வந்து மருத்துவ குணம் இருக்கு, மாட்டு கோமியத்துல மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் இருக்கோ, ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்களே ரெப்ரசன்டேட்டிவா போயிட்டு மாட்டு கோமியத்தை வந்து என்ன பண்ணுங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறதுல, ஏதோ ஒருத்தர் போற போக்கில் ஒண்ணு பேசிட்டு போறதும், அதை நீங்க பிடிச்சிக்கின்னு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து நிறுத்தும் எந்த அதுல உண்மை. மாட்டுக்கறியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னுட்டு கொரோனா டைம்ல எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்டாங்க. சித்தா டாக்டர் இல்ல, ஆயுர்வேத டாக்டர் இல்ல, இங்கிலீஷ் மருந்து டாக்டர் இல்ல, எல்லா டாக்டரும் சொன்னாங்க மாட்டுக்கறியை சாப்பிடுங்க, அதுல இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கு, அதை சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அங்கீகரிச்சாங்க மாட்டுக்கறி சாப்பிடுறதுல உண்மையிலேயே வந்து வரைக்கும் டிபிக்கு வந்து மாட்டு இறைச்சி தான் பெஸ்ட். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. நிறைய ஆராய்ச்சிகள் வந்து அதான் சொல்லுது. அது தமிழ்நாடு அரசு ஆராய்ச்சியா இருக்கட்டும், இல்ல இந்திய ஆராய்ச்சி மையம், எல்லாமே நம்ம மாட்டுக்கறியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாட்டு கோமியத்தையும் மாட்டுக்கறியும் ஒப்பிட்டு பேசுறாங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. இவங்களுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் தெரியவே இல்லை. என்னதான் உங்களுக்கு அந்த பக்தியில மூட நம்பிக்கை இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, பொது வெளியில மக்களுக்கு அதை திணிக்காதீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேக்குறாங்க. உண்மையிலேயே உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாட்டு கோமியத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கு, மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னா தாராளமா ஒரு மாடு இல்ல, ஒரு மாட்டு பண்ணியை வளர்த்து கோமியத்தை லிட்டரா பிடிச்சி நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, குடிச்சுக்குங்க. மக்களுக்கு அது என்ன பண்ணுங்க, நன்மை பயக்கும், மருத்துவ குணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட அது ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. எப்பவுமே வந்து அண்ணாமலை தான் போற போக்குல என்ன பேசுறோன்னே தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிடுவாரு. இப்ப அப்படியே அதே காத்து இவங்களுக்கும் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க கொஞ்சம் தெளிவாதான் இருப்பாங்க எப்பவுமே. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்களும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நமக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன? சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எப்பவுமே நம்ம தமிழக அரசுக்கு எதிரா பேசிதான் அவருக்கு பழக்கம். சோ அவங்க எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போனன்ட் சொல்றதுதான் அவரோட வேலையா அவர் வந்து வச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில இப்ப அவரே வாய் திறந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா விளங்குது, தமிழ்நாடு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காராம். அது உண்மையா? உண்மையா இந்த செய்தியை கேட்ட உடனே
நான் கனவுதான் கன்றேனா இல்ல ம், நிஜத்துலதான் இருக்கிறேன்னா ம், சொல்லிட்டு என்னுடைய மனைவியை கூட வந்து நீங்க கில்ல அப்படின்னு ம், சொல்லிட்டு போனா, எதுக்குங்க கில்லணும் அப்படின்னா, ம், இல்ல எனக்கு கனவா நனவா தெரியல இந்த ம், நியூஸ பார்த்தோன்னே அப்படின்னு ம், சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ம், என்னடா இது நம்ம கனவு உலகத்துல இருக்கோமா நிஜ உலகத்துல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ம். ஆளுநர் ஆர் என் ரவி வாயில இருந்து தமிழ்நாட பத்தி இந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா ஆமா. வந்து வார்த்தைகள் வருது வந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போற போக்கு அது மாதிரி. ம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அனுப்புற மசோதாக்கள் எல்லாம் அப்படியே ஜாம் ஆகி நிக்குது ஆளுநர் மாளிகையிலே. ஆமா. ஒண்ணு கூட ரிலீஸ் ஆகி வர மாட்டேங்குது. சட்டமன்றத்துல தேசிய கீதத்தை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மரபை மாத்தினாரு. அதுக்கே பிரச்சனை. அங்கேயே முற்று முதலமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணைவேந்தர்கள் தேடுதல் குழுல வந்து ஆளுநர் தன்னிச்சையா முடிவெடுத்தாரு. தமிழ்நாடு அரசு வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. தன்னிச்சையா முடிவெடுத்தாரு அப்படின்ற ம். மாதிரி நிறைய சண்டைகள் போராட்டங்கள் வந்து தமிழ்நாடு ம். அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் சண்டைகள் போராட்டங்கள் நிறைய இருந்தது. ம். ஆனா இப்ப காலையில எழுந்து பார்த்தோம்னா நேற்றைய வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கூட முற்றும் மோதலதான் இருந்தாரு ஆளுநர் ரவி. ஆனா ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தமிழ்நாடை பத்தி புகழ்றதும் தமிழ்நாடை தூக்கி வைத்து தலையில ஆடுறதும் ம். என்ன ஒரு ஆமா. அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு தருற மாநிலங்கள்ல தமிழ்நாடு மாநிலமும் ஒன்று விளங்குது. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்காக முன்னேற்றத்துக்கான வளர்ச்சிகள் பாதைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாடு தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்பா திடீர்னு இந்த மனமாற்றம்? ஆளுநருக்கு எதுக்கு இந்த திடீர்னு மனமாற்றம் வந்தது? என்ன விஷயம்? ஏன் விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் அலசி ஆராய்ஞ்சோம்னா என்ன மேட்ரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க ரிட் மனுவை கொடுத்திருக்காங்க. ஆளுநர் ஐயா வந்து எங்க மசோதாக்கெல்லாம் சைன் போட மாட்டாருங்க. நீங்க என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஆளுநர் மட்டும் இல்லாம இந்திய மாநிலங்கள்ல பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்களை போட்டு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்ல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குகள் போச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாநிலத்து ஆளுநருக்கும் ஒரே ஒரு சட்டம் தான். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தா நடங்க, இல்ல கட்டி நடைய கட்டுங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தது உச்சநீதிமன்றம். அதனாலே ஆளுநர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் புடுங்கின மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருச்சு, கூடுதலா ஒரு வழக்கு செலுத்து அந்த ரிட்மனோட சேர்த்து கூடுதலா ஒரு வழக்கு வந்து சொல்லுது. இதே கூட சேர்த்து விசாரிங்க ஐயா அப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துணைவேந்தர்களை தேர்னா அந்த நம்மளுக்கு வந்து 6 பல்கலைக்கழகம் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 6 பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த 6 பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்தர்களை வந்து நியமிக்கணும். இதுக்கு வந்து மாநில அரசு வந்து ஒரு குழு அமைக்கும். ம். அந்த குழு வந்து செலக்ட் பண்ணி அனுப்புறது தான் ஆளுநருடைய வேலை. ஏன்னா அவரு தான் வேந்தரா இருக்காரு. ஆமா. அதனால வந்து அவரு தான் செலக்ட் பண்ணி அனுப்பணும். ஆனா இதுல நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணாரு, நீங்க போடுற குழு எல்லாம் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு குழு போடுவேன். அதுல வந்து யார் யார் இருக்குன்னா நான் இருப்பேன். நான் சம்பந்தப்பட்ட ஒரு குழு இருக்கும். யுஜிசி ஒரு குழு அவங்க மெம்பர் இருப்பாங்க. சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க. உங்களெல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையான ஒரு முடிவு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே என்ன பண்றாரு செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க ஐயா, ஆளுநருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீஸை புடுங்க ஐயா அப்படின்னு சொன்னா பண்ண தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ச்சி. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஆளுநர் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் சொன்னாரு, நாங்க சண்டை எல்லாம் போடுறது இல்லைங்க, நாங்க இணக்கமா தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த வாய்க்கா பிரச்சனையும் இல்ல, நாங்க சமாதானமா தான் போயிட்டு இருக்கோம். தேவையில்லாம வந்து என்ன பண்றாங்க வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா ஆஜரான வழக்கறிஞர் சொன்னாரு, அதெல்லாம் சும்மா பொய்யுங்க, எங்க கூட ஒரு இணக்கமா போவே மாட்டேங்கிறாரு. நிறைய மசோதாக்கள் வந்து டிராபிக் ஜாம்லயே இருக்கு, அவங்க ஆபீஸ்லயே தூங்கின்னு இருக்கு, அதை தட்டி எழுப்பிங்க எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புனா கூட நல்லா இருக்கும், அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த சட்டசபையில கூட என்ன சொன்னாருன்னா இங்க மரபை மாத்தினாரு. தேசிய கீதத்தை நாங்க லாஸ்டா தான் போடுவோம், தமிழ் தாய் வாழ்த்து நாங்க என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் போடுவோம். ஆனா இவர் என்ன பண்ண சொன்னாரு, ஃபர்ஸ்ட் தேசிய கீதத்தை போடுங்க சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாரு. எங்க சபாநாயகர் முடியாதுன்னு சொல்லவோ நிறைய கட்டினாரு, விறுவிறுன்னு நிறைய கட்டினா அங்கேயே கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. யூஜிசிலயே வந்து இது மாதிரி பண்றாருங்க, என்னங்க இது மேட்ரு ஒன்னும் புரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க பாருங்க ஒண்ணு இணக்கமா போங்க, தமிழ்நாடு அரசு கூட நீங்க இணக்கமா போலன்னா உள்ள நாங்க போற வேண்டியது இருக்கும். உள்ள நாங்க போந்தோம்னா அது தேவையில்லாம வந்து விஷயம் வந்து வேறமாயிரும், அது ஆளுநருக்கு தான் வந்து ரொம்ப மைனஸ் ஆயிரும், பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி கண்டிச்சு அனுப்புனாங்க. இந்த விஷயம் ஆளுநர் ஆர் என் ரவி காதுக்கு வரவே இப்ப என்ன பண்றாரு, தமிழ்நாட குஷிப்படுத்தணும்ல, தமிழ்நாடு அரசை வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் ஐஸ் வைக்கணும்ல, அதுக்காக இப்ப தமிழ்நாட வந்து என்ன பண்றாரு புகழ்ந்து தள்ளுறாரு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை வந்து நிறைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஆளுநரை சந்திச்சு கடிதம் கொடுத்தாங்க. பாஜக ஒரு பக்கம், தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், எல்லாம் என்ன பண்ணாங்க ஆளுநர் செஞ்சு கடிதம் கொடுத்தாங்க. உடனே அவர் சொன்ன தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலம், பெண்களுக்கு கொடுமை நடக்குதுன்னா தமிழ்நாடுல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வசம் பண்ணாரு. ஆனா இப்ப அதே வாய் என்ன சொல்லுது, தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு வந்து சிறந்த இடமா இருக்கு, பாதுகாப்பு இடமா இருக்கு. வட மாநிலத்தில் இருக்கிற அந்த மாணவிகளோட பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா
தமிழ்நாடுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா ஓகே நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ன பண்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்களா, நிம்மதியா தூங்கி எழுந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கு தமிழ்நாடு அரசு. ஆனா இதுவே வந்து மற்ற மாநிலங்கள்ல பெண்களுக்கு வந்து பெண் பாதுகாப்பு இல்ல. அதனால தமிழ்நாட்டுல அனுப்பி வச்சா மாணவிகளோட பெற்றோர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க, தமிழ்நாடு தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாரு, புகழாரம் சூட்டுறாரு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் அது ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தின விழா இருக்கு. இந்த குடியரசு தின விழால நம்ம ஆளுநர் தான் கொடியேற்றுவாரு. கொடியேற்றின பேர் என்ன பண்ண டீ பார்ட்டி வைப்பாரு, அதுல வந்து கலந்துக்கணும். சோ இதுல முற்றிலும் முதல்ல வரக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசு கூட கொஞ்சம் இணக்கமா போயிருவோம். எதுக்கு நம்மளுக்கு வம்பு, ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் வந்து நம்மளுக்கு குத்துது, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஈகோ வந்து குத்துது. நம்மளுக்கு ஈகோவா இல்ல உச்ச நீதிமன்றம் ஈவா, நம்மளுக்கு சட்டம் தான் நம்மளுக்கு பெருசு அப்படின்றதுனால சட்டத்தை மதிச்சு நம்ம கொஞ்சம் இணங்கி போவோம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்னு நினைச்சாரு என்னவோ. ஏதோ ஒண்ணு சட்டம் உள்ள வருது, நீதிபதிகள் வந்து உள்ள வந்துட போறாங்க, தேவையில்லாம நமக்கு தலைவலி வந்துரும், அதுக்காகவே நம்ம இணக்கமா போயிருவோம் அப்படின்றதுனாலதான் இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கான விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. கண்டிப்பா. அதாவது ஆளுநரோட வாயால இப்ப வந்த வார்த்தை கூடிய சீக்கிரமே வந்துட்டு மேலிடத்துல இருந்தே வரும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. பட் அவங்களா எதிர்பார்த்து எதையும் செய்யல அப்படின்றதுதான் உண்மை. அடுத்தடுத்து அவங்க வந்து பயணங்களை அவங்களோட திட்டங்களை நோக்கி போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய நலத்திட்டங்களை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் இதுக்கான மொத்த ரிசல்ட்டும் நம்மளால வந்து கண் கூட பார்க்க முடியும். ஈரோடு இடைத்தேர்தலும் சரி, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நம்மளால கண் கூட பார்க்க முடியும். சோ அரசியல் களத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சிந்திச்சு செயல்படணும் அப்படின்றதுதான் நாங்க இப்ப வேண்டி கேட்டுக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.